எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க இந்த பிரபஞ்சம். அதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தானே. சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது. அப்போ இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மளால் பயன்படுத்திக்க முடியும், சாதிக்க முடியும். அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் சூட்சம கணிதம்னு எழுதியிருக்கிறேனுங்க. 19 நாட்கள், இன்னையிலிருந்து 19 நாட்கள். பொதுவாக நம்ம ராசி, நம்ம லக்னம், இது ரிஷப ராசிக்கும் பொருந்தும், ரிஷப லக்னத்துக்கும் பொருந்தும். தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். அந்த புதன் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதியோட தனஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதியோட தனஸ்தானாதிபதி சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து உச்ச நிலையில் வந்து சூரிய மங்கள யோகமாக ஏற்படுது அந்த நேரம். அப்போது சூரிய பகவானும் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் 4 கிரகங்கள் பிதிருஸ்தானத்தில் இருந்து 3வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள தீராத பகை இருக்குது சார் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் சரியாக போயிடும். ஏன்னா செவ்வாய் யாருன்னா சகோதர காரகன். அப்புறம் உச்சம் பெற்று சகோதர ஸ்தானத்துடைய சாரம், அதாவது திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது அது விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம். அப்போது சகோதர ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் சகோதர காரகன் இருந்து சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகள், அதாவது அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதுபோக உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது சார், என்னுடைய திறமைக்கும் என்னுடைய நாலேஜுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லைங்க, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையில் இருக்கிறேனுங்க, அப்படியெல்லாம் ஆதங்கப்பட்டு இருக்கிற ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார வேலையில் மாற்றங்கள் செய்துக்கிடலாம். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் என்ன அப்படின்னா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைனாலும் சரி, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைனாலும் சரி, அது மிகப்பெரிய மன அழுத்தமாக இருக்கும். வேறு வேலை மாறினோம்னா ஒரு பயம் இருக்கும், எங்கடா இருக்கிற வேலையும் விட்டுவிட்டோம்னா அடுத்தது என்ன பண்ணுறது, வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நேரம் சொல்கிறேனுங்க, நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, பிப்ரவரி மாதம் இன்னையிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்க, ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு தனஸ்தானத்தில் இருக்க, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சூரியனுடன் சேர்ந்திருக்கிற நேரம். இது எல்லாமே இந்த பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள்ளார. இதனால் வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் செய்துக்கிடலாம். உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதே மாதிரி சாதிக்கணுன்ற ஆர்வம் எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ சாதிக்கணும்னா சுயத்தொழில் மட்டும்தானே. அதாவது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஓனராக ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, 1000 பேருக்கு 2000 பேருக்கு 1 லட்சம் பேருக்கு 2 லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தார் சொல்லுவார் இல்லையா. அந்த நிறுவனத்தாருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும்ல. சந்தர்ப்பம் கொடுத்தா தானே ஒருத்தனால சாதிக்க முடியும். அந்த மாதிரியான சந்தர்ப்பம் தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது இந்த நாளில். உங்களால் எந்த அளவுக்கு உயர முடியுமோ, சாதிக்க முடியுமோ, வளர முடியுமோ, அது உங்கள் பாடு. யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. உங்களால் என்ன தூக்க முடியுமோ தூக்கிக்கோங்க, உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ வளர்ந்துக்கிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ அதை தான் 1 லட்சம் ரூபாய்க்கு.
ரூபாய்க்கு என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் 10 லட்சம் ரூபாய்க்கு. எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறன்றது தான் முக்கியம். செயல் ஒன்று தான். நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், 1 லட்சம் ரூபாய்க்கு செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், 10,000 ரூபாய்க்கு செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அப்போது எந்த இடத்துல எந்த வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம். ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். உங்களுடைய வம்சத்தில் வாழாத வாழ்க்கை, உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழணும்னா இந்த நேரத்தை புது தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். புது தொழில்னா சுய தொழில் செய்கிறதுக்கு, தனியாக நீங்கள் ஒரு தொழில் செய்கிறதுக்கு, இல்லை வேலையில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடலாம். இந்த நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேனுங்க, இதை ஆராய்ஞ்சு நான் பலன்னு சொல்கிறேன், அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும். கல்யாணம் ஆகிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மனநிலையிலையும் ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் நடக்கலையான்ற ஆதங்கமும் சில பேருக்கு இருக்க தான் செய்திருக்கும். இந்த இடத்துல திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஒரே பாவகத்தில் வராங்க. அப்போ அந்த நேரம் திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறவங்களோ, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்கக்கூடியவங்களோ, இல்லை திருமணமே நடக்காமல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். அப்போ பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள்ளார மன வாழ்க்கை உறுதி, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது உறுதி. நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். சார் இதுக்கு என்ன சார் ஆதாரம்? தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் செவ்வாவுடன் திருமணஸ்தானாதிபதியோட சேர்றாரு, திருவோணம் சாரம் ஏறுறாங்க. அதுபோக சுக்கிரன் சொல்லக்கூடிய திருமண காரகனோட சேர்றாங்க. இந்த சூழலில் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். ஆக இந்த நேரம் அப்படின்றது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி, இல்லை வாழ்வாதாரத்திலையும் சரி, ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம். சரியா? பயன்படுத்திக்கோங்க. மண்ணுக்குள்ளே போடுற விதையே 7 நாளில் முட்டிக்கிட்டு மேலே வருது. நம்ம மனசால் சாதிக்கணும்னு நினச்சா என்ன வேணாலும் சாதிச்சுக்கிடலாம். என்ன ஒன்று, நமக்கான நேரம் வரல, இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தால் தான் இருக்கிற இடத்துலையே சில பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு உண்டான நேரம் இது. இந்த நேரம் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேரம். அது வேணும்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுங்க. இதுதான் செய்யுங்க, அதுதான் செய்யுங்க நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அதை செயல்படுத்துங்க. தெரியாத வேலையை தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை இந்த நேரத்தில் பயன்படுத்தி பாருங்கள், முன்னுக்கு வருவீங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, டே தம்பி நீ சொன்ன நேரத்தில் நான் ஒரு தொழில் செஞ்சேன்டாப்பா, நல்லா இருக்கிறேன்டாப்பா அப்படின்னு வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. சரியா? நிச்சயம் அருமையான நேரத்தை தவற விடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக்குவேன்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.